ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் நாட்டில் எலிகள் அதிகமாயிடுச்சேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தார். அவர் ஒரு யோசனை செஞ்சார். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பூனையும் அதை வளர்க்க ஒரு பசுவும் கொடுக்க சொன்னார். பூனைக்கு தினமும் பால் கொடுத்து நல்லா வளர்த்தா அது எலிகளை பிடிக்கும் அப்படின்னாரு. அனைவரும் அரசரோட கட்டளையை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் தென்னாலிராமன் மட்டும் வேற மாதிரி செஞ்சார். அவரோட பூனைக்கு மிகவும் சூடான பாலை கொடுத்தாரு. பூனை பாலை குடிக்க முயற்சி பண்ணதும் அதோட நாக்கு சுட்டுடுச்சு. அதனால் அது மீண்டும் பாலை பார்க்க கூட பயந்தது. சில நாட்களுக்கு பிறகு அரசர் எல்லாரோட பூனையும் பார்க்க வந்தார். மற்றவங்களோட பூனைகள் எல்லாம் நல்லா குண்டாக இருந்தது. ஆனால் தென்னாலிராமனோட பூனை மட்டும் மிகவும் ஒல்லியாக இருந்தது. அரசர் கோபமாக, ஏன் உன் பூனை இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். தென்னாலிராமன் சொன்னார், அரசே, என் பூனைக்கு பால் பிடிக்கவே பிடிக்காது. நீங்களே வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாரு. அவர் ஒரு கிண்ணத்தில் பாலை கொண்டு வந்தார். பூனை அதை பார்த்ததும் பயந்து ஓடிடுச்சு. அரசர் ஆச்சரியப்பட்டார். அப்போ தென்னாலிராமன் சிரிச்சுக்கிட்டே, அரசே, எல்லாரும் பூனைக்கு பாலை கொடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் எலிகளை பிடிக்க வேண்டிய பூனை பாலை குடிச்சிட்டு குண்டா சோம்பேறியாகி விடுது. அதனால் இப்படி செஞ்சேன் அப்படின்னாரு. அரசர் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சிரித்தார். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதிக சுகம் மனிதனை சோம்பேறியாக்கும்.